ஹாய் கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீங்காத ரீங்காரம் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமை நான் தான் எடிட் பண்ணியிருந்தேன். அந்த படம் எல்லாமே எடிட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டேரக்டர் என்ன சொன்னாங்கன்னா, படத்தோட எண்டு கிரெடிட்ஸ் வந்து எனக்கு கீழேருந்து மேலே போகக்கூடாது, அதாவது டவுன்லேருந்து அப்புக்கு போகக்கூடாது. ஏன்னா நிறையா படம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், படம் முடிஞ்சோடனே ரிட்டர்ன் அண்ட் டேரக்டர்னு நேம் போடுவாங்க. போட்டு முடிச்சோடனே கீழேருந்து டவுன்லேருந்து அப்புக்கு மேலே வந்து நேம் ஸ்க்ரோல் ஆகி போயிட்டு இருக்கும். ஸோ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ரைட் டு லெஃப்ட் வரணும், ரைட்லேருந்து எனக்கு லெஃப்ட் இப்படி போயிட்டு இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து வாழை படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கிளிப்பு இல்லை. ஸோ நீங்கள் அந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட்டில் வந்து அந்த படத்தோட ரியல் இன்சிடென்ட்டை வந்து ஷோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. நேம் வந்து கீழே போயிட்டு இருக்கும், அதாவது ரைட்டு டு லெஃப்ட் போயிட்டு இருக்கும். ஸோ அவங்க வந்து ரெஃபரன்ஸாக எனக்கு அந்த படத்தில் போகிற மாதிரி ரைட்டு டு லெஃப்ட்டுக்கு போகணும். ஏன்னா நானும் அந்த இடத்துல வந்து ஒரு மிடில் ஒரு வீடியோ ப்ளேஸ் பண்ணி வீடியோ ஓடிட்டுருக்கோம். ஜஸ்ட் அந்த லாஸ்ட்லாம் அந்த படம் முடிஞ்சோடனே ஒரு வீடியோ ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டுருக்கோம். அந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கிறப்பவே எனக்கு அந்த எண்டு கிரெடிட்ஸும் போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்மளே மேனுவலாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டாவன்சி ரிசால்வில் நானே கீ ஃப்ரேம் வச்சு மேனுவலாக பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எண்டு கிரெடிட்ஸ் வந்து உங்கள் டேரக்டர் சொல்லுவாங்க, எனக்கு ரைட்டு டு லெஃப்ட் போகணும் அப்படின்வாங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து டவுன் டு அப்பு போகிறதுக்கு டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குது. ஈஸியாகவே நீங்கள் ப்ரீமியர் ப்ரோலே நீங்கள் வந்து ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரெக்குவயர்மெண்ட் சொல்கிறாங்களே, எனக்கு இந்த இடத்துலேருந்து இப்படி போகணும், போயிட்டு இருக்கிறப்ப எனக்கு இந்த மாதிரிலாம் ஆகணும்னு சொல்கிறப்போ, ஸோ அதுக்கு நம்ம கீ ஃப்ரேம் வச்சு மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் எப்படி அதை மேனுவலாக பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நான் உங்களுக்கு எல்லாமே நான் காட்டுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இது மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணலாமான்றதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஒரு கமெண்ட்டும் படிப்பேன். நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறப்ப தான் எனக்கு தெரியும், ஓகே இது மாதிரிலாம் வீடியோஸ் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் வந்து யூடியூப்பில் தேடினப்போ எனக்கு கிடைக்கல, நானாக தான் பண்ணேன். ஸோ நீங்கள் இது மாதிரிலாம் சொல்கிறப்ப தான் என்னால் ஓகே இந்த மாதிரி டுட்டோரியல் குட்டி குட்டி விஷயமா இருந்தாலும் ஒரு சில பேர் தெரியாதுல்ல. ஸோ அதுக்காக தான் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்கமிங்கில் நானும் நிறையா போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே டாவன்சி ரிசால்வ் அப்படின்ற சாஃப்ட்வேரில் தான் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஆல்ரெடி படமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் எப்படி பண்ணேன்றதை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் சொல்லிவிட்டு நான் ரியல் டைமாக நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ கைஸ், இப்போ இதுதான் கம்ப்ளீட் அந்த ஒர்க் ஏரியா. டைம் லைன் 4 இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நான் கம்ப்ளீட்டாக இது எல்லாத்தையுமே நான் பண்ணேன். அதான் அந்த கீ ஃப்ரேம் வச்சு அனிமேட் பண்ணி இதில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி படத்தை வந்து கம்ப்ளீட்டாக நான் ப்ரீமியர் ப்ரோவில் தான் நான் ஒர்க் பண்ணேன். ஓகேவா, படத்தோட எண்டில் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே ஆட் பண்ணி அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி படத்தை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ரிட்டன் அண்ட் டேரக்டட் ஒயிட் ராஜான் இருக்குல்ல, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிச் டெக்ஸ்ட்னு இருக்குல்ல, இதை நான் கம்ப்ளீட்டாக நான் செஞ்சு காட்டுறேன். பட் இங்கே இருக்கிறது நான் சொல்லிக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் இது ரெண்டுமே நான் வந்து லெமன் மில்க் மீடியம் அப்படின்ற ஃபாண்ட்டில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இது மட்டும் ஒரு ஃபாண்ட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணுமோ, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது வேணுமா இல்லை வாட் எவர் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்படியே வச்சு பார்த்துக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, நான் சொன்ன மாதிரி நான் வந்து லெமன் மில்க் வச்சுருக்கேன், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி கீழே இருக்கிறது அதே மாதிரி தான். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் போய் உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு வேணால் வேறு இது நான் வச்சு காட்டுறேன். சீடா ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு இருக்குல்ல, இதை நான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் இப்போதைக்கு சும்மா வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் மூவ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே வந்து ஒரு ஃபேட் அவுட் ஆகிட்டு அகெயின் ஓப்பன் ஆகும். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்ஸ் இருக்குது. இந்த கோட்ஸ் வந்து அவங்களே எனக்கு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அதாவது இந்த டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் இங்கே ஒரு கட் ஆகுது. ஓகேவா, இது ஒரு டெக்ஸ்ட்டு, இது ஒரு டெக்ஸ்ட்டு. நான் ஜஸ்ட்டு நவுத்திடுறேன். இது ஒரு டெக்ஸ்ட்டு, இது ஒரு டெக்ஸ்ட்டு. இப்போ நான் வந்து நவுத்துனேன்னா உங்களுக்கு டேரெக்டாக அப்படியே வரும். ப்ளே பண்ணுறேன் பாருங்களே, அப்படியே வருதா? ஸோ இப்போ இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே வீடியோ ட்ரான்ஸ்லேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல டிப் டு கலர் டிசால்வ் இருக்குல்ல, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அப்படியே நடுவில் வந்து இங்கே வச்சுருங்க. ஓகேவா, இப்போ இது இருக்கா, இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிடும். டியூரேஷன் வந்து ஜஸ்ட்டு ஒரு 1 செகண்ட் தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இதை கொஞ்சம் அப்படியே 2 செகண்ட் 3 செகண்ட் இந்த மாதிரி நீங்கள் நவுத்த 4ல் வச்சுருக்கேன்னா பாருங்கள், அப்படியே ரொம்ப பொறுமையாக வரும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ஆல்ட்ரு பண்ணிக்கிறது தான். ஓகேவா, ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ ஆல்ட்ரு பண்ணுறீங்களோ 3 செகண்டில் வச்சுருக்கீங்கன்னா 72 ஃப்ரேம்ஸு. ஸோ அது அப்படியே உங்களுக்கு வந்து அதை எடுத்துக்கும். அதாவது அப்படியே பொறுமையாக ஃபேட் அவுட் ஆகிட்டு அப்படியே ஃபேட் இன் ஆகி ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து ஃபேட் அவுட் ஆகிட்டு தான் அடுத்த ப்ரொடியூஸ்டு பை வாட் எவர் அவங்க நேம் ஓப்பன் ஆகும். சம் டெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சம் ஃபிலிமில் நான் பார்த்துருக்கேன், டக்குன்னு அடுத்தது இந்த மாதிரி வரும். ஓகேவா, இது
வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒருத்தங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்களே, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப் டு கலர், அதாவது இந்த டிரான்சிஷன் போட மாட்டாங்க, டேரெக்டாகவே உங்களுக்கு இது மாதிரி ஒன்று அடுத்தது வந்துக்கிட்டே இருக்கும். தேட்டரில் பார்த்துருக்கலாம், ஸ்டார்டிங் படம் டவுன்லோட் பண்ணி பார்க்குறப்பையும் நீங்கள் அதை கவனிச்சிருக்கலாம் ஸ்டார்டிங்கில். இப்போ இதை கொஞ்சம் நவுத்துனீங்க அப்படின்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை நவுத்துனீங்கன்னா இங்கே வந்து ஒரு கலரில் இருக்குல்ல, லேயர்ஸ் எல்லாம் ஒரு கலரில் இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே நான் ஏன் ஒரு கலரில் வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து இப்போ இங்கே இருக்கிற டெக்ஸ்ட்னு இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா எல்லாமே சாண்டில்னு சொல்லலாமா எனக்கு தெரில, ஒரு நார்மலான ஒரு டிஃபால்ட்டாக இருக்கிற கலர்லேயே தான் வரும். ஓகேவா, நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நிறையா பேரோட நேமை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் எண்ட் கிரெடிட்ஸில். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி ஜஸ்ட்டு வந்து ஒரு இப்போ கேஸ்ட், டைலாக் ரைட்டர்ஸ், மியூசிக் அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் ஒரு கலர் நம்ம வச்சுருக்கோன்னா கொஞ்சம் தனியாக தெரியும். ஓகேவா, ஸோ அதனால தான் நான் அதை வச்சுருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் மூவ் பண்ணிங்க அப்படின்னா கேஸ்ட் அப்படின்னு வருதா, கேஸ்ட் வருது. அப்படியே கொஞ்சம் நான் அப்படியே ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணிடுறேன், பார்த்துருங்க. ஏன் ரொம்ப வேகமாக போகுதுன்னா ஃப்ரேம் ட்ராப் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் 16 இருக்க, அதாவது க்ரீனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் வந்து ரெட்டில் மாறினா ஃப்ரேம் ட்ராப் ஆகும்னு அர்த்தம். சரி, ஓகே. இப்போ இதில் வந்து நான் அனிமேட் பண்ணியிருக்குது இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு டைமண்ட் மாதிரி இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் காமிக்கும். இந்த இடத்துல தெரியுதா பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் கிளாஸரை மூவ் பண்ண இந்த பொசிஷனோட நம்பர் மாறும் பாருங்களே. எக்ஸை தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக கீ ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எக்ஸ் மட்டும் அந்த வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும், தெரியுதா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு இந்த இடத்துல இருந்து, அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டுக்கு இந்த கேஸ்ட்டுன்னு இருக்குது ஸ்டார்ட் ஆகுதா, இந்த கரெக்டாக கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அதாவது ஸ்க்ரீனுக்குள்ளே வருது, அப்படியே எனக்கு அந்த டெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீனை விட்டு வெளில போயிடணும். ஓகேவா, ஸோ இது மாதிரி 1 by 1 நான் அடுத்தடுத்த பண்ணியிருக்கிறப்போ இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து டிசபிள் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு பாருங்களேன். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் டிசபிள் பண்ணிட்டேன்னா இப்போ இதை மட்டும் நான் ப்ளே பண்ணுறப்போ உங்களுக்கு ஜஸ்ட்டு அந்த ஒரு கேஸ்ட் அப்படின்றது மட்டும் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போயிடுச்சு. இப்போது இதை வந்து எனேபிள் பண்ணுறேன். அடுத்தது பாருங்கள், அது போயிட்டே இருக்குது, இதுவும் அது கூட வருது, வெளில போயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்ததை பாருங்கள், கரெக்டாக மிடில் வருது, அடுத்ததும் வருது, அப்படியே வெளில போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சில்ல, ஒரு ரியல் டைமாக நான் உங்களுக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஸோ இப்போ வந்து Ctrl+N கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம்லைன், நியூவாக ஒரு டைம்லைன் ஓப்பன் ஆகும். டுட்டோரியல்னு ஒரு டைம்லைன் ஒன்று ஓப்பன் பண்ணி கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஜஸ்ட் இப்போ வந்து டைம்லைன் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக இதை நான் வந்து காப்பி பண்ணிடுவேன். காப்பி பண்ணிவிட்டு டுட்டோரியலில் வந்து டைட்டில்ஸுன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த டைட்டில்ஸுன்னு இருக்க இடத்துல வந்து டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, நார்மலாக இருக்க டெக்ஸ்ட்டை வந்து ஜஸ்ட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல, ஸோ இப்போ நான் ஆல்ரெடி அங்கே காப்பி பண்ணியிருந்தேன், அதை நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இதுதான் அந்த டேரக்டர் எனக்கு கொடுத்தது. ஓகேவா, இதில் வந்து நான் வந்து அங்கே வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருந்தேன், இங்கே வந்து நான் வந்து ஒரு ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இது வந்து மிடில் இருக்குது கரெக்டாக, இதோட கலரை நான் மாற்றிக்கணும். இப்போ வந்து இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கிளிப் கலர்னு இருக்குல்ல, ஸோ இப்போ இதில் வந்து நான் ஆரஞ்சு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஆரஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ வந்து எனக்கு இது மிடில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரைட் டு லெஃப்ட் தான் அதை மூவ் பண்ண போகிறேன். ஸோ பொசிஷனில் போய்ட்டு உங்களோட மவுஸை வச்சு நீங்கள் நவுத்தி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் நீங்கள் உள்ளே ப்ளே பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக நான் இந்த சைடு தான், ரைட் சைடு தானே போனோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த சைடு நவுத்துறேன். கம்ப்ளீட்டாக இந்த சைடு நவுத்திட்டு இப்போ வெளில போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இந்த கீ ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த கீ ஃப்ரேமை நான் ஒரு கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல கீ ஃப்ரேம் வந்துருச்சு. ஓகேவா, இப்போது எனக்கு கரெக்டாக இன்னும் கொஞ்சம் இதை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டைம், ஏன்னா நமக்கு அப்படியே பொறுமையாக தானே போகணும், ஏன்னா டுட்டோரியலுக்காக தானே பார்க்குறோம், நம்ம கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியே நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதை அகெயின் நான் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா, அகெயின் நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே வெளியில் தள்ளுறேன். இப்போ நான் இதை ப்ளே பண்ணால் எனக்கு இது மாதிரி ஓடும். ஓகேவா, இப்போ எனக்கு வந்து ரொம்ப பெருசாக வேணாம், கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம், அதாவது கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அப்படின்னா இந்த கீ ஃப்ரேமை நீங்கள் கொஞ்சம் எவ்வளோ தூரம் பக்கத்தில் கொண்டு வரீங்களோ, இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், டக்குன்னு வேகமாக போதில்ல, இப்போ நான் இங்கே கொண்டு வந்து லாஸ்ட்டில் கொண்டு வந்து வைக்கிறேன் பாருங்களேன், பொறுமையாக, அதாவது இந்த டெக்ஸ்ட்டு இருக்கிறவள அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கும். புரியுதா? ஸோ சீக்கிரமாக போகணுன்னா சீக்கிரமாக இங்கே கொண்டு வந்து முடிச்சிடலாம், இல்லை எனக்கு ஸ்லோவாகவே போடணும் அப்படின்னா அது உங்களோட ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த டெக்ஸ்ட்டு ஜஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டு இது ஜஸ்ட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி இது மேலே விட்டுறேன்.
இதை வந்து நான் கரெக்டாக வந்து கீ ஃப்ரேம் வச்சு இப்போ ஒன்று போயிட்டுருக்குன்னா கரெக்டாக ஒரு டிஸ்டன்ஸில் அடுத்தது வரணும், ஓகேவா? ஸோ அது மாதிரி இப்போ வந்து நம்ம ப்ராப்பராக அனிமேட் பண்ணோம் கீ ஃப்ரேம் வச்சு. இப்போ இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ இங்கேயே நிற்கிது கீ ஃப்ரேம் இல்லாதனால. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பொசிஷனை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக வெளியில் கொண்டு போயிடுறேன். சேம் அதே மாதிரி தான் கம்ப்ளீட்டாக வெளியில் கொண்டு போயிட்டு கொஞ்சம் நவுத்திட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் கூட கொஞ்சம் நம்ம இழுத்து விட்டுக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல இது கரெக்டாக வெளியில் போதா, இப்போது இந்த இடத்துலேருந்து இதுவும் வெளில போகுது, ஓகேவா? ஸோ இப்போ இந்த கீ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எனக்கு வந்து வேகமாக வருது. இது முன்னாடி போயிட்டுருக்கு, ஆனால் இது வந்து அந்த கேப் வந்து மெயின்டைன் ஆகலை. எனக்கு இந்த கேப்பில் மெயின்டைன் ஆகணும். இப்போ நடுவில் வந்து இங்கே ஒரு கோடு மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதே டிஸ்டன்ஸில் தான் எனக்கு அந்த டைலாக் ரைட்டரும் அப்படியே எனக்கு வரணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை கொஞ்சம் இது பண்ணிட்டு கொஞ்சம் நான் இதை இழுத்து விட்டுக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் அப்படியே ப்ளே பண்ணுறேன். இப்போவும் எனக்கு வந்து கொஞ்சம் வேகமாக வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போ வந்து எனக்கு கரெக்டாக போகிற மாதிரி இருக்குது, கரெக்டாக அது போகுது. ஸோ இப்போ இது கரெக்டாக அப்படி போதா, அடுத்த ஒன்றை வந்து நம்ம இங்கே ஒன்று வைக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இதையே நான் டூப்ளிகேட் பண்ணிடுறேன், ஓகேவா? இப்போ இதையே நான் டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா கம்ப்ளீட்டாக அதோட நேமை மட்டும் நான் மாற்றிடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து உள்ளே இருக்கிற கான்டென்ட்டை மட்டும் நான் மாற்றிடுறேன். இப்போ வந்து எனக்கு இதுவும் இதே டைமில் தான் எனக்கு போகும், ஓகேவா? இதுவும் இதே டைமில் தான் போகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை கம்ப்ளீட்டாக கொஞ்சம் நவுத்திடுறேன். இன்றைக்கி வந்து இப்போ பாருங்கள் கரெக்டாக தான் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு அலைன்மெண்ட்டாக இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா இப்படி ஒன்று போயிட்டுருக்குன்னா ஒரு டிஸ்டன்ஸ் எனக்கு வந்து ஒரு கரெக்டாக ஒரு இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இதுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் எனக்கு வரணும் அப்படின்றத மட்டும் நம்ம ப்ராப்பராக அந்த கீ ஃப்ரேம் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பாருங்களேன், இது கரெக்டாக தான் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப வேகமாக போல். இப்போ இதை வந்து ஒரு கலர் நான் மாற்றிடுறேன், நேவி. இப்போ இந்த இடத்துல வந்து அதே மாதிரி நான் ஒரு இதுக்கும் கலர் மட்டும் சொன்ன மாதிரி ரெட்டு. ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக வருது, ஓகேவா? இது வந்து ஃப்ரேம் ட்ராப் ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் தெரியுது. ஸ்க்ரீன் வந்து லைட்டாக ஒரு ஏதோ ஆகிற மாதிரி இருக்குது. பட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டா கரெக்டாக தான் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக எக்ஸ்போர்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம கீபோர்டில் ஆல்ட் இருக்குல்ல, ஆல்ட் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மவுஸில் ஒரு கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே மேலே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகிரும், ஓகேவா? இப்போ நான் அகெயின் வந்து இன்னொரு கான்டென்ட்டை வந்து இது பண்ணிக்கிறேன். அகெயின் இதுக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக மாற்றுறேன்னா அதே மாதிரி அது கூடயே ட்ராவல் ஆகுதா, கொஞ்சம் நவுத்திக்கலாம், ஓகே? ஸோ இப்போ பாருங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரேம் ட்ராப் ஆகிறதுனால எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட கொஞ்சம் கேப் விட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுது, ஓகே? இன்னும் கூட கொஞ்சம் கேப் விட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது கரெக்டாக இருக்கா? இதே மாதிரி அடுத்தது டப்பிங். ஸோ உங்களுக்கு வந்து இது கரெக்டாக அப்படியே ஒன்றா அப்படி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நான் சொன்ன மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட்ஸோட ரெக்குவயர்மெண்ட். உங்கள் ப்ராஜெக்டில் அவங்க அப்படி கேட்குறாங்கன்னா கம்ப்ளீட்டாக ரைட் டு லெஃப்ட் வரணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கீ ஃப்ரேம் வச்சு பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த 2 மட்டும் நீங்கள் பண்ண கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது போகிறப்போ அந்த ஒரு டிஸ்டன்ஸ், ஏன்னா நீங்கள் இதை கொஞ்சம் நவுத்திட்டீங்க, இந்த கீ ஃப்ரேமை கொஞ்சம் நவுத்திட்டிங்கன்னா நீங்கள் பாருங்களேன் இப்போது உங்களுக்கு ரொம்ப ரஷ் ஆகிட்டு சல்லுன்னு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த அலைன்மெண்ட்லாம் கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி ப்ராப்பராக வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. அடுத்தது நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே அதே ஸ்பீடில் அடுத்தடுத்தது வரும், ஓகேவா? ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட்டு. சரி, ஓகே.
இப்போ வந்து உங்களுக்கு ரைட்டு டு லெஃப்ட் போகிறதுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து டவுன்லேருந்து அப்பு போகிறதுக்கு சேம் கான்செப்ட். இப்போ நான் வந்து உங்களுக்கு ரியல் டைமாக நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நான் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்து போட்டுட்டு அதே மாதிரி ஒரு கான்டென்ட் ஓகே இதையே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இப்போ இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் எண்டு கிரெடிட்ஸில் உங்களோட நேம் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒய் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா எக்ஸ் வந்து இங்கிட்டு போவோம். ஓகேவா? ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கீழே தானே கொண்டு போகிறோம். ஸோ நான் வந்து கீ ஃப்ரேம் அகைன் செலக்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஒய்யை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். கீழே கொண்டு போயிட்டேன். ஓகேவா? கரெக்டாக கீழே கொண்டு போயிட்டேன். இதை இன்னும் கொஞ்சம் நான் நவுத்திக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நவுத்திட்டு கரெக்டாக இந்த இடத்துல வரப்போ எனக்கு வந்து இப்போ பொசிஷன் வந்து மேலே ஏறுது. ஓகேவா? அது மேலே ஏறி கம்ப்ளீட்டாக அது அப்படியே போகுது. மேலே போயிடுச்சா? ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்குது. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக மேலே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இன்னொன்று என்ன பண்ண போகிறேன்னா அகெயின் வந்து இன்னொரு டெக்ஸ்ட்டு நான் ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அதே மாதிரி இன்னொரு கான்டென்ட்டை காப்பி பண்ணி அதுக்குள்ளே நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். சரி ஓகே. இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக மேலே போயிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல வச்சேன்னா உங்களுக்கு தெரியும் மிட்லேயே நிற்கும். ஓகேவா? ஸோ கரெக்டாக மேலே போகுது. கொஞ்சம் நான் பெருசு பண்ணிக்கிறேன். இதோட சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேவா? பெருசு பண்ணிட்டேன். இப்போது கரெக்டாக அது இங்கே இருக்கா? இப்போ அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக கீழே கொண்டு போயிடுறேன். கம்ப்ளீட்டாக கீழே கொண்டு போயிட்டு இப்போது கம்ப்ளீட்டாக அப்படியே மேலே எடுத்துகிட்டு வரேன். இப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக அது மேலே போயிடணும். கம்ப்ளீட்டாக மேலே போயிடுச்சு, மறைஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ரொம்ப ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு கீ ஃப்ரேமை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஒரு கேப்புக்கு எந்த லெவலில் எனக்கு கேப் வேணுமோ தள்ளி வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்துடணும் சொல்லப்போனால். ஏன்னா இவ்வளோ கேப் இருக்குது. இந்த இடத்துலேயே வந்துடணும். இன்னும் கூட வந்துடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப இதாகுது. ஸோ கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக மேலே போயிடுச்சா? ஸோ அதே இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணிட்டீங்களா? டூப்ளிகேட் பண்ணிட்டோன்னே இப்போ அகெயின் வேறு ஒரு கான்டென்ட்டை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். மியூசிக்கு காப்பி பண்ணிவிட்டேன். அகெயின் உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிட்டேன். இப்போ நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொசன்னு இருக்கும். கொஞ்சம் நவுத்திக்கலாம். கரெக்டாக இது மேலே போகுது. எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் கூட கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். கரெக்டாக போதா? ஒன்று மேலே போகுது, அடுத்தது எடிட்டர் வந்து மேலே போகுது, அடுத்தது இது ஃபாலோ ஆகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு புரியுதா? இது 2 பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வச்சு கொஞ்சம் பண்ணுறது பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை டூப்ளிகேட்டாக பண்ணி ஏன்னா இது நான் ஏன் வந்து உங்களை மேனுவலாக பண்ண சொல்கிறேன். மேனுவலாக இதில் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன் டெம்ப்ளேட் மாதிரி இருக்காதான்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் டெம்ப்ளேட் கிடைக்கும் இது மாதிரி கீழேருந்து மேலே போகிறதுக்கு. ஏன்னா மோஸ்ட்லி எல்லா மூவிலையும் நான் சொன்ன மாதிரி கீழேருந்து மேலே போகிறது தான் வச்சுருப்பாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரைட்டு டு லெஃப்ட் போகிறதுக்கு இது மாதிரி அதான் சொன்னேன்ல இப்போ இங்கே பண்ணல இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள். இது வந்து டெம்ப்ளேட்டடாக இதுக்கு கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு இது கிடைக்கல. அப்படி இருந்தாலும் வந்து பே பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மளே மேனுவலாக பண்ணிடலாம்னு சொல்லி தான் கைஸ் நான் இது பண்ணேன். ஸோ வந்து உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆர் வாட் எவர் நீங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இதில் ஒன்று புரிஞ்சிருச்சு, இது வந்து நீங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டீங்க. இது வந்து நிறைய டுட்டோரியல்ஸ் போடுங்க, நிறைய சின்ன விஷயமா இருக்கும். ஆனால் இது கூட நமக்கு தெரியாத மாதிரி இருக்கும். புரியுதா? இந்த ஒரு வீடியோ எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு கிடைக்கும்
கிடைக்கல. ஸோ அதனால தான் நான் இதை மேக் பண்ணியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கான்டென்ட் வேணுன்றதை சொல்லுங்கள். சொல்கிறப்ப தான் எனக்கு தெரியும். பார்த்துட்டு மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா தெரியாது. ஸோ ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அப்போ தான் நிறையா பேருக்கு போய் சேரும். நிறையா பேர் வந்து ஃபிலிம் மேக்கிங்கில் இருப்பாங்க, எடிட்டராக இருப்பாங்களே, அவங்களுக்குனா இது மாதிரி ஓகே டுட்டோரியல் பார்த்து கற்றுக்கிட்டு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ லைக்ஸ் போடுறீங்களோ அப்போ தான் நிறையா பேருக்கு போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக ஓகே நம்ம வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வெறி வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான வீடியோஸ் போடலான்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்கமிங்கில் ஒரு வேல்யூபிளான கான்டென்ட்டில் உங்களை நான் பார்க்க வரேன். பாய்.